இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 17வது ஞாயிறை சிறப்பிக்க ஓர் குடும்பமாய் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய நாளிலே இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சொல்லி தருகிற செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது, ஓமையின் வாயிலாக ஆண்டவர் செய்தியை தருகிறார். 15ஆம் வாரம், 16ஆம் வாரம், இந்த வாரம் 3 வாரமும் ஓமையின் வாயிலாகவே விண்ணரசை பற்றி அவர் நமக்கு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாளிலே விண்ணரசை பற்றி அவர் ஓமை சொல்லுகிறது என்ன என்றால், முத்து, புதையல் மற்றும் வலை. இயேசுவில் பிரியமானவர்களே, புதையல் பற்றிய ஓமை மற்றும் முற்று பற்றிய ஓமை, இந்த 2 ஓமையும் விண்ணரசினுடைய சிறப்புகளாக கொடுக்கப்படுவதை பார்க்கின்றோம். புதையல் என்றாலே மக்கள் அனைவரும் விரும்பி தேடுவார்கள். ஏன் என்று பார்க்கிற பொழுது, ஒருவர் புதையலை கண்டுகொண்டால் அவர் சிறிது காலத்திலே அவர் பணக்காரராக மாறிவிடுவார். அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிடும். துன்பமானது அனைத்துமே அது மகிழ்ச்சியை கொண்டு வரும், இன்பத்தை கொண்டு வரும், நல்வாழ்வை கொண்டு வரும். ஆகவே புதையல் என்றாலே மக்கள் மிகவும் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். அதை தேடி கண்டுபிடிக்கும் வரை அவர்கள் ஓயாமல் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த புதையல் ஓமையின் வழியாக இயேசு நமக்கு சொல்லி தருகிற செய்தி என்ன என்றால், ஒருவர் நிலத்திலே புதையலை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்த உடனே தமக்கு உள்ள யாவற்றையும் அவர் விற்றுவிடுகிறார். விற்றுவிட்டு அந்த புதையலை அவர் தமக்கு வாங்கி கொள்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஓமையின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லி தருகிற செய்தி என்ன என்றால், இறையரசை அல்லது விண்ணரசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கிற அனைத்தையும் நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி நாம் இழப்பதற்கு தயாராக இருந்தோம் என்றால் விண்ணரசு நமக்கு கிடைக்கும். விண்ணரசினுடைய முதல் படியாக கொடுக்கப்படுவது மகிழ்ச்சி. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வரையுள்ள இறை திரு வார்த்தைகளில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். அதாவது இந்த முதல் புதையலிலே அவர் சொல்லுகிறார், அந்த நிலத்தை பார்க்கிறார், வாங்குகிறார், மூடி மறைத்து விடுகிறார். இவை அனைத்துமே சூழ்ச்சியாக இருந்தாலும் இது சூழ்ச்சி அல்ல. மாறாக ஒன்றை நாம் அடைய வேண்டும், ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எது கிடைக்க முடியாத ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் காட்டுகிற ஆர்வத்தை அவை தூண்டுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, 2வதாக முத்து பற்றிய ஓமை. இந்த புதையலை போலவே முத்து என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு வணிகரும் அந்த முத்தின் மீது மிகுந்த நாட்டம் கொண்டவர்கள். ஏனென்றால் முத்து விலை மதிக்க முடியாதது, அது மட்டுமல்லாமல் கிடைக்க முடியாததும் கூட. அப்படி கிடைக்க முடியாததாக இருக்கிறது, விலை மதிக்க முடியாததாக இருக்கிறது. ஆகவே அந்த முத்துக்களை ஒரு வணிகர் வைத்திருக்கிறார் என்றால் அது அவருக்கு கௌரவத்தை கொடுக்கிறது, அது அவருக்கு முதல் ஒரு மதிப்பை கொடுக்கிறது. ஆகவே இந்த முத்து ஓமையின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லி தருகிற செய்தி என்ன என்றால், மதிப்பை கொடுக்கக்கூடிய அல்லது மாண்பை கொடுக்கக்கூடிய ஒன்றிற்கு நாம் அனைத்தையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே புதையலின் ஓமையிலே அவர் ஒன்றை நீங்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நீங்கள் அனைத்தையும் இழக்க தயாராக இருங்கள் என்று சொல்லுகிறார். 2வதாக மதிப்பையும் மாண்பையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் அனைத்தையும் இழக்க தயாராக இருங்கள் என்று இந்த 2ம் விண்ணரசின் சிறப்புகளாக நமக்கு அவர் தருகிறார். நல்வாழ்வின் சிறப்புகளாகவும் அவர் நமக்கு தருவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த 3வதாக வருகிற ஓமை சற்று வித்தியாசமான ஒரு ஓமையாக இருக்கிறது. வலைகளை குறித்த ஒரு ஓமை. அந்த வலைகளிலே கடலில் வீசப்படுகிறது. வீசப்பட்ட அந்த வலையிலே அனைத்து மீன்களையும் அது வாரி கொண்டு வருகிறது. இது விண்ணரசு அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் தருகிற ஒரு நிறைவான அழைப்பாக இருக்கிறது. அந்த நிறைவான அழைப்பை பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் நல்லோராகவும்
தீயோராகவும் அவர்கள் கரையிலே பிரிக்கப்படுகிறார்கள். அப்படி நல்லோருக்கு என்ன கிடைக்கும், தீயோருக்கு என்ன கிடைக்கும், அதை தெள்ள தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்லுகிறார். நல்ல மீன்களை ஒரு கூடையில் நிரப்புகிறார்கள், தீய மீன்களை வெளியே கொட்டுகிறார்கள் என்று. நல்லவருக்கு கடவுள் எப்பொழுதும் கௌரவத்தை தருகிறார், நல்லவருக்கு எப்பொழுதும் கடவுள் நல் வாழ்வை தருகிறார். அதுதான் இன்றைய 2ஆம் வாசகத்துல கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் ஒரு சிலரை முன்குறித்து வைக்கிறார், முன்குறித்து வைக்கிறவர்களை ஆண்டவர் அழைக்கிறார், அழைத்தவரை தமக்கு உரியவராய் மாற்றுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களை கௌரவப்படுத்துகிறார் கடவுள். நாமும் இந்த உலகத்துல முன்குறிக்கப்பட்டோம். கடவுளுடைய மகனாக மகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ முன்குறிக்கப்பட்டோம். கடவுளுடைய திருவுளத்திலே அவரை போலவே இந்த உலகத்திலே அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே முன்குறித்து வைத்தோம். முன்குறித்து வைத்த நான், அந்த அழைப்பை பெற்ற நான், அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்வு நான் வாழ்கிறேனா? அப்படி வாழ்ந்தால் உண்மையிலே எனக்கு விண்ணரசு கடவுள் பரிசாக தருவார் என்று சொல்லுகிறது. ஒருவேளை நான் தீயவராக இருந்தால் அந்த கூடையில் போடாமல் அவர்களை எடுத்து வீசப்படுவார்கள் என்று சொல்லுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறுதியில் நடைபெறக்கூடிய நீதி தீர்ப்பை குறித்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் எனக்கு கௌரவத்தை தரப்போகிறாரா அல்லது தூக்கி வீசி எறிய போகிறாரா? சிந்திப்போம். ஆக இன்றைய முதல் வாசகம், இந்த 2ஆம் வாசகம், இந்த நற்செய்தி வாசகம், 3 வாசகமும் நமக்கு சொல்லி தருகிற செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது, நாம் புதையலை கண்டவுடனே மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சி விண்ணகத்தினுடைய வெளிப்பாடு. அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கு நான் அனைத்தையும் இழக்க தயாராக இருக்கிறேனா? முத்து என்பது மதிப்பையும் மாண்பையும் தரக்கூடியது. அந்த மதிப்பையும் மாண்பையும் பெற நான் அனைத்தையும் இழக்க தயாராக இருக்கிறேனா? வலைகள் நல்லோரையும் தீயோரையும் இனம் காணக்கூடியது. அப்படி நல்லோருக்கு கௌரவம் கிடைக்கும் என்று சொல்கிறது. ஆண்டவர் என்னை கௌரவப்படுத்த போகிறாரா அல்லது என்னை தூக்கி வீசி எறிய போகிறாரா? சிந்தித்து பார்ப்போம். இந்த 3 வாசகத்தினுடைய மைய கருத்தாக இருப்பது இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோன் அரசன் ஆண்டவரிடம் கேட்பது பொன்னோ பொருளோ அல்லது எதிரினுடைய இறப்போ அல்ல, மாறாக ஞானத்தை கேட்கிறார். ஆண்டவரே, நல்லதையும் தீயதையும் பகைத்து ஆளவும் மற்றும் நேர்மையான நீதி வழங்கவும் எனக்கு ஞானத்தை கொடும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மெச்சிக்கிறார். ஏனென்றால் மற்றவனுடைய அழிவை நீர் எதிர்பார்க்கவில்லை, மாறாக ஞானத்தை எதிர்பார்க்கிறீர். இதற்கு முன்னும் இப்படி ஒருவன் இருந்ததில்லை, உனக்கு பின்னும் ஒருவன் இருக்க போவதும் இல்லை என்று நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுகிறார். நாமும் ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூ உலகிலே மகிழ்ச்சியோடும் மாண்போடும் மதிப்போடும் வாழ்ந்து விண்ணரசை பரிசாக பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.